உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் ஆண்டாளுக்கும் அழகருக்கும் சாந்தி முகூர்த்தம் வச்சிடலான்னு ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆதி, என் வயித்துல பாலை வாத்துட்டீங்க. நானும் அதுங்களுக்கு புரியற மாதிரி எத்தனையோ தடவை சொல்லி பாத்துட்டேன். அதுங்களும் அதை புரிஞ்சு நடந்துக்கிறதே இல்ல. இங்க இருக்கிறதும் புரிஞ்சுக்கவும் விடுறது இல்ல. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறது? அவங்களுக்குன்னு இருக்கிற வாழ்க்கைய அவங்க வாழ வேண்டாமா? ஏய், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீயே சார், அதான் மிச்சம் இருந்த பொருளை வச்சு சும்மா விளையாட்டுக்கு பண்ணோம்னு சொல்லிட்டாங்கல்ல. டேய், நான் அதை சொல்லலடா. என் பொண்ணுக்கு எதுக்குடா நீ சாந்தி முகூர்த்தம் நடத்தி வச்சிட்டு இருக்க? சார், ஆண்டாள் உங்க பொண்ணுன்னா அழகர் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அதை நான் தானே நடத்தி வைக்கணும். என்னையும் உங்களை மாதிரி கண்டுக்காம இருக்க சொல்றீங்களா? நியாயமா பார்த்தா இதெல்லாம் பெரியவங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயம். நீங்க செய்யாம விட்டதுனாலதான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்ல ஆதி. உன்ன மாதிரி ஒருத்தர் சொன்னாதான் இவருக்கெல்லாம் உரைக்கும். ஏய், கிறுக்கு பிடிச்சவள, வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நீயும் சேர்ந்து அவங்க கூட விளையாடிட்டு இருக்க. நீயே என்ன நடக்குது? எல்லாம் நல்லதாதான் நடக்குது. நீங்க அமைதியா இருந்தா போதும். இங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. பவி, தமிழ கூட்டிட்டு வா, நம்ம போய் சாப்பிடலாம். சரிம்மா. தமிழ், வா போலாம். டேய், இது பாரு. அழகர் வலது புறம் உள்ள அலமாரியில் இருக்கும் பெட்டியை எடுத்து பார்க்கவும். இத பாருடா. டேய், என்ன இது பாரு. அதை எடுத்து பார்க்கணும்னு போட்டிருக்கு. வா வாடா. வலது இடது. ஏய், இதான் உந்து. இது எந்த பெரிய கண்டுபிடிப்பு. ஏய், இது பாரு. யார் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது? இன்னுமா புரியல உனக்கு? பெட்ரூம் கதவை போய் திறந்து பாரு, அப்ப புரியும். நான் சொல்ற மாதிரி பண்றீங்களா? சொல்லு. ஓகேவா? சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ற. ஏங்க, தலை ரொம்ப வலிக்குதுங்க. தைலம் பாத்தீங்களா? இங்கார லட்சுமி, எனக்கு உன்னை விட அதிகமா தலை வலிச்சுக்கிட்டு இருக்கு. போயிட்டு சொல்லி போட்டேன். உங்களுக்கும் தலை வலிக்குதா? வாங்க, நான் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். இங்காரு, மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன எரிச்சல் மூட்டிட்டு இருக்காத. சும்மா போயிரு அந்த பக்கம். எதுக்கு இப்போ நெருப்புல நிக்கிற மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, அப்ப போங்க. ஆண்டாள் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல சொன்னா சொல்லலான்னு வந்தா ரொம்ப ஓவரா பண்றீங்க. போங்க. ஏதா லட்சுமி, லட்சுமி, ஏதா ஆண்டாள் என்ன சொன்னா? ஏய், இங்க லட்சுமி, ஆண்டாள் என்ன சொன்னான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டு காதல் விழாத மாதிரி வந்துட்டு இருக்க. சொல்லிட்டு வந்தா என்ன? ஏதா லட்சுமி, உன்னதான் கேக்குற. ஆண்டாள் என்ன சொன்ன? டேய், யாரா கதவு மூடுனவ? ஏய், கதவு தர்றா. டேய், யாரா கதவு மூடுனவ? டேய், கதவு தர்றா. ஆண்டாள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? இன்னைக்கு அவங்களுக்கும் அழகருக்கும் நடக்க போற முதல் இரவை நீங்க தடுக்க கூடாது. உங்களை உள்ள வச்சு பூட்டுங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஆதியோட ஏற்பாடு தானே? பின்னா என் நண்பண்டி, நான் உன்னை கேக்கட்டா? கையில ஒரு பால் சொம்பு கூட இல்ல. ஏய், சினிமாவா நடக்குதுங்க? சும்மா பேசாம இரு. பால் சொம்பு இல்ல, முகத்துல வெக்கமே இல்ல, முதல் ராத்திரிக்கான அறிகுறியே இல்ல. இதெல்லாம் முதல் ராத்திரி. இது பாரு, பால் வேணும்னா சொல்லு, போய் காய்ச்சி கொண்டு வரேன். இந்த வெக்கப்படலாம் சொல்லாத. ஐயோ, எனக்கு தெரியாது, அது வரவும் செய்யாது. அவ்வளவுதான்டா அழகுரு. கனவுல வந்தது ஒண்ணு கூட பலிக்காத போலயே. இது பாரு, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதே பெரிய விஷயம். இதுல நீ இவ்ளோ கண்டிஷன்லாம் போட்டா சரி வராது. பாத்துக்கோப்பா. போய் கதவை சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வா. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலனாலும் பரவாயில்லடி, ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. ஏதோ ஹாஸ்டல் வார்டன் மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. அப்போ உனக்கு பரவாயில்லையா? அப்போ ஓகே, நான் தூங்குறேன்.
குட் நைட். அடி பாவி. ஐயோ, மாமா ஆ? ஆ? மாமாவா? நான் தான். டைம் பாரு, 10 ஆயிடுச்சு. ஆ? உண்மையிலே நீதானா? சத்தியமா மாமா? புரியலையே. அதான் அந்த பேப்பர்ல எழுதிருந்தாங்கல்ல, நல்ல நேரம் 10 to 12ன்னு. அதான் 10 ஆகுற வரைக்கும் சும்மா வெறுப்பேத்திட்டு இருந்தேன். ஆ, ஆ. ஆ, மாமா கதவு, அதெல்லாம் பூட்டியாச்சு. லைட்டு, அது இருந்துட்டு போட்டும். உங்க அப்பா பாப்பானே. அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டாரு. அதனால ஈத்துற பாப்பான். ஐயோ இல்ல, என் அப்பாலாம் கௌரிமான் பரம்பரை. தலையில இருந்து ஒரு முடி விழுந்தாலும் செத்துருவாரு. எப்படி உயிரோட இருக்கா இன்னும்? உனக்கு அப்பா வேணுமா நான் வேணுமா? நீதான். அப்ப வாங்க. வரடி சல்லோ. டேய் டேய் கதவு தர்றா. ஏலே இப்ப திறக்க போறீலையா? ஏய் கதவு தர்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிவராத்திரி தூக்கம் போச்சு, முதல் ராத்திரி தொடங்க போதே. கிளை கதவு தர்றா. ஆண்டாளு, என்ன ஆதி? அழகர உங்க அப்பா கூப்பிடுறாரு. இந்தா வர. நேரம் என்னைய கூட வேண்டியதானே? ஏலே இப்ப எதுக்கு அவனை வர சொல்லியிருக்க நீ? சொல்லு மாம்ஸ், என்ன? ஏய் நான் ஒன்னும் உன்னை கூப்பிடலடா. நீங்க கூப்பிடல, உங்களுக்காக நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. என்னவா எது கூப்பிட்டான்னு கேளு. அட கேளுங்க. உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிடிக்குமா இல்ல பொம்பளை புள்ள பிடிக்குமான்னு சொல்லுங்க சார். ஏய் என்னடா என்னை வச்சு 2 பேரும் விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்களா நீங்க? நீங்க தானே சார் அவங்களுக்குள்ள எதுவும் நடந்திருக்காதுன்னு சொன்னீங்க. அதான் அவன் வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். மாமா, நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. ஏலே இங்க இருக்கடா, என்ன கொலைகாரன் ஆக்காதீங்க சொல்லிவிட்டேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். அவன் உண்மையா சொல்றானா இல்ல பொய் சொல்றானான்னு மட்டும் சொல்லுங்க சார். மாமா, நான் யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுவேன். இவங்கிட்ட மட்டும் சத்தியமா போய் சொல்ல மாட்டேன். சொல்லி வைங்க. ஏலே இங்க இருக்கடா, உங்க 2 பேரையும் கொண்டே போடுவேன் நானு. அட இருங்க சார், நீங்க வேற சும்மா காமெடி பண்ணிட்டு. நான் எடுத்து கொடுத்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டையத்தான் கட்டினானான்னு கேளுங்க. அதை கட்டாம வேற என்னத்தை கட்டுவாங்க? அப்ப ஆண்டாலும் நான் எடுத்து கொடுத்த புடவையை தான் கட்டினாங்களான்னு கேளுங்க சார். கட்டுறதுக்கு தானே எடுத்து கொடுத்தாப்படி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.